மா கிளம்புறோம்மா. சரி சாப்பிட்டு போல இருங்க. சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன்ல, சமைக்கிற சாப்பிட்டு போங்கன்னு. போய் எப்போ வர போறீங்களா? இல்ல இதுக்குள்ள வேற போறேங்கிறாங்க தம்பி. நீங்க வந்திருக்கிறது நான் ஓடி வந்தேன். நான் ஒரு வரும்போதெல்லாம் இப்படிதான் சுடு தண்ணியில காலில் ஊத்துன மாதிரி போறீங்க. இது ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல. இல்ல நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிட்றேன். சரி கிளம்பிட்டுங்களா? சேலத்துல இருந்து வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுமா? சரி கிளம்புறாங்க. ஏன் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன அன்னைக்கு சாப்பிடாம போறீங்களா? சிக்கன் குழம்பு நிஜமாவா? மேரிமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா அவங்க வந்து தெரியாத இடத்துக்கு ஒன்றும் போகல, புகுந்த வீட்டுக்கு தான் போக போறாங்க. சங்கர்புரம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க, அங்கதான் போறாங்க. ஸோ வந்து சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வைங்களா? பவுடர் சாமி சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சது இல்ல சாமி. கட்டி கொடுத்தா நம்ம அங்கதானே அமுச்சு விட்டாகணும். நீங்க ஏன் அழுவுறீங்க? அப்பப்ப நான் வர போறேன். இவங்களுமே அப்பப்ப மாசத்துக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து உங்களை பார்த்துட்டு தான் போறாங்க. அவ்வளவுதான் 6 மாசம் ஆகுது. அதெல்லாமா வந்துருவாங்க. அப்படிலாம் உங்களை மறந்துட்டு இருந்துருவாங்களா? இப்பவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, பண்ணிக்கு வரும்போது சாப்பிடாம போயிட்டே இருக்கீங்க. அது என்ன அர்த்தம்? எதுக்கு வரீங்க? இல்ல புகுந்த வீட்டுக்கு போறீங்கல்ல, அங்க கண்டிப்பா 4 நாள் வந்து தங்குறேன். நான் சாப்பிட்றேன் விதமா. சாப்பிடறதே கிடையாது எப்பயுமே. நம்ம பாப்பா வயித்துல இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடாக்கி கொடுத்தது நான்.